சந்தோஷமா இருக்குங்களா? அருமையான சாயங்கால வேலை சாதனம் திருச்சிகளும் ஒவ்வொருவரையும் தேவனோட ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல முன்கூட்டியே ஒவ்வொரு நாளையும் நமக்கு முன்கூட்டியே தீர்மானித்து வைத்திருக்கிறோமே. நம்ம எல்லாம் இந்திய தேசம் வந்திருக்கிறோம். அப்படி அருமையாக ஒரு சாலம் திருச்சபை இந்த இடத்துல தந்திருக்காரு. அந்த நேரத்தில் இங்கே வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று அவர் முன்கூட்டியே முடிவு செய்து வைத்திருக்கார். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் வரும்போது எல்லாரும் நிறைய பேர் ஊரில் வரும்போது ஏக்கங்கள் வந்திருக்கலாம். ஒரு வேலை கிடைக்கும், வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்போம், அது உங்களுக்கு கிடைச்சது, வந்திருக்கோம். வந்திருக்க இடத்துல ஈஸியாக வேலை நிறைய பேர் அமைந்திருக்க மாட்டாங்க. பாடுகள் கஷ்டம் வந்திருக்கும். அதையும் மீறி ஆண்டவர் வேலையை கொடுத்துருப்பாரு. அந்த வேலையிலையும் தடைகள் இருக்கும், இல்லை வேலை செய்ய இடத்துல டார்ச்சர்ஸ் இருக்கும். உயர் அதிகாரி கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் செய்யும். ஆனாலும் தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார். நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர்கள, அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாதவர்கள. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை பாடல் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் தேவனை துதித்து ஆராதிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் வந்து யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபு கைவிடப்பட்டான். அவன் வந்தான், ஒரு மரத்தின் கீழே கல்ல தலைகள் வச்சு படுத்தான். அப்போ அவனுக்கு ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு யானையில தேவதூதர்கள் மேலும் கீழுமாக ஏறுவது போல அவன் கண்டான். அதே போல நம்மளும் நிறைய தேவைகள் விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறோம். நம்ம விண்ணப்பங்களை வைக்கும்போது பரலோகத்தில் டேரக்டா சொன்னது ஏனி மூலமா செல்லும். தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஏகத்தில் இது வானத்தின் வாசல். கர்த்தர் உங்களுடைய வாசலை திறந்தான்னு வச்சுக்கலாம். மனுஷனாக யாராலையும் அதை கூட்ட முடியாது. ஏன்னா திறவுகள் வச்சுக்காது. அவர் உங்களுக்கு வழியை திறக்கும் போது என்ன தடைகளாக இருந்தாலும் இயேசு நாமத்தினால முற்றிலுமாக மாறுகின்ற ஒரு நம்பிக்கையோடு எழுப்பின்னு ஆராதனைக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த பாடலை பாடி எங்கும் புகழ் இயேசு ராஜா இந்த பாடலை பாடி தேவநாமத்தை வைக்கணும்.
சொல்லி வர நீ கிருபை செய்தீரே, அதற்கு அவங்க நன்றி சொல்லுவாரா. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசனம் எங்களோடு இசைவாட வேண்டும் கர்த்தாவே. நீர் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உமது காலத்திலே பிள்ளைகள் ஒப்புவிடுகிறேன். நீர் எங்களை அரணம் கோட்டையுமா எங்களை காத்துக் கொள்ளுப்பா. இந்த ஆராதனை வந்து கொண்டிருக்க பிள்ளைகளை ஏற்ற வேலை நீ வந்து சேர்க்க உதவி புரியுங்கப்பா. வர முடியாமல் வேலை நிமித்தமாக பிள்ளைகள் ஆகிறே அவர் ஒவ்வொரு விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. இந்த ஆராதனை வந்து பங்கு பெறும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாரோ நன்றி சொல்றதுக்கு ஆண்டவர்களை ஆஸ்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க. இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உமதுக்காக ஒப்புவிடுகிறேன். நீர் பிள்ளைகளை மறைத்து நீர் மையப்பட வேண்டும். நாம் மட்டும் மையப்படுத்துங்க. ஆராதனையை இந்த வார்த்தை கொண்ட மகன் உமது ஒப்புவிடுகிறேன். நீர் எங்களுக்கு மன்னாவை தந்திருந்தாய். உமது குழுவை சமாதானம் உமது ஆசிரியர்களோடு நடத்த வேண்டும். இருவன் இயேசு நாமத்தை வேண்டி நீங்க நிலப்பிதாரே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தூயாது தூயது உமது தூயாது தூயவரை உமதுப்புகளை நான் பாடுவேன். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தேவநாமத்தை Bye.
பக்கம் 689. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னுடனே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரயாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களின் சூழ பாலம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர் குறையும் இல்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உடலை கபட வந்திருக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகளெல்லாம் நீக்கி அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கை கொள்ளும் நீதிமானை பகைக்கிறோரோ குற்றவாளி அவர்கள் அனைவரும் சேர்ந்து. கர்த்தர் தனது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவர் மீதும் குற்றம் சுமராது. விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை கன்னிகையோடு கிடந்தார். பொறுப்பில்லாத காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வீற்றிருக்கிறார். இந்த நேரம் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க நேரம், நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து பார்க்க நேரம். நம்ம தெய்வன் இந்த இடத்துல நம்ம தெய்வத்தில் நம்ம அறிக்கையை செலுத்துகிற நேரமாக இருக்கு. நம்ம அப்பா பரிசுத்தர், நம்ம தெய்வம் பரிசுத்தராக இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கு, நம்ம பரிசுத்தராக இருக்குன்னு அவர் ஆசைப்படுவது தானே, அதுதான் அவர் ஆசைப்படுறார். உலக பிரமாணம் நம்ம பிள்ளைகளை இருக்குன்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி நம்மளை படைத்தவரும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நீதின்பா நடக்கணும், அதுதான் அவர் பரிசுத்தமான காலம் தான் ஆண்டு ஆசைப்படுறாரு. அநேக தப்பு பண்ணுறோம், நம்ம பண்ணுற தப்பெல்லாம் ஆண்டவர் மன்னித்து மறந்து போயிருக்காரு. நம்ம உலகத்தில் நம்ம பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா மனம் திரும்பி தப்பு போகாதப்ப நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மளையும் எந்த தப்பு நீ பண்ணாத, வெவ்வேறு நீ பாவத்தில் போகாத ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்ம செய்கிற அந்தரங்கமான பாவங்கள்லாம் வெளிப்புறமாக இந்த டிவியில் மாதிரி டிஸ்பிளே போட்டு காட்டினா நம்மளால் யாராவது தலைமுறை நடக்க முடியுமா? நடக்க முடியுமா? நம்ம அப்பா அப்படி எதுவுமே செய்யலாம். அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சமூகத்தை எதையும் நம்ம மறைக்க முடியாது.
அவர் நம்மளை படைத்தவர். நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எங்கே இருந்து பாவம் வருதுன்னு பார்த்தோம்னா முதல்ல இதயத்திலிருந்து தான். பாவம் எங்கே இருந்து தோணும்? இதயத்திலிருந்து தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லி உன்னை நேசிக்கிறவங்க என் பிற நேசிக்க சொன்னார். யாரும் நடக்கிறமா இல்லை, ஒரு பொருள் ஆசை, கூட சகோதரர்கள் இருப்பாங்க, உடன் பிறந்த சகோதரர் இருப்பாங்க. என்னை விடவும் அவன் அதிகமாக இருக்கக்கூடாது, என்னை விடவும் வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நகை எடுக்கிறதா இருக்கட்டும், அது உலகமாக காரணம் சொல்லுது. ஒரு பொறாமை, அது ஆரம்பம். அது வளர்ந்து 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 மிகப்பெரிய குற்றத்தை உண்டாகும். கண்ணினால், கண் பார்வையினால் நம்ம அநேகர் வெளியே வரும்போது நம்ம ஜெபம் எழுதுறோம், ஆண்டவரே எந்த பாவம் வராது. ஆனால் நம்மளை மிஞ்சி ஏதாவது நம்ம அகப்பட்டது. ஆண்டு நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக தான் ஆண்டு சிலுவையில் அவர் அறையப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்லை, அவருடைய பிள்ளைகளை நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக. பழைய காலத்தில் ரத்த பழியினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு. நமக்காக தெய்வம் அவருடைய சொந்த சரீரத்தை அவர் பிக்க கொடுத்தார். ஆணினால் அறையப்பட்டார், முன்முடி சூட்டப்பட்டது, உடம்புல ரத்தங்கள்லாம் சிந்தினார். இதற்காக நம்ம பாவத்திலிருந்து அந்த ரத்தத்தால் மட்டும்தான் கழுவ முடியுன்றதுக்காக. உலகப்புறமாக நம்ம பார்க்கணும், ஒரு பிரச்சனை வருது, உடம்புல சரீர பிரச்சனை வருது, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும், எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பிளட் இருந்தால் தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆண்டவர் நமக்காக கல்வாரிலே தன்னுடைய ஒரு சுற்று ரத்தம் கூட வீண் போன அவ்வளவு நம்முடைய பாவத்துக்காக சிந்துறார். இந்த வேலையில் அவர் சிந்தனை நினைத்து நம்ம உள்ளத்தில் அந்தரங்கமாக நம்ம மனசு நமக்கு தான் தெரியும். வெளிப்படையாக நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நம்மளை பற்றி நம்ம நம்மளை தெரியும். நான் யார், நான் எப்படி பட்டவன், நான் எப்படி பட்டவா, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 2 நாள் ஒரு நாள் நம்ம இருக்கிற நேரத்தில் அவருடைய சிலுவையில் நமக்காக அந்த சிலுவைங்கிறது அந்த நேரத்தில் ஒரு அவமானமான சின்னமாக இருந்தது. அந்த அவமான சின்னத்தில் ஆண்டவர் நமக்காக தோன்றினார். எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களை ரசிப்பதற்காக. இந்த பாடல் மூலமாக பாடி, ஆண்டவரே என்னை நேசிக்கிறாய், அவங்களை நோக்கி கேட்கிறார். என்னை நேசிக்கிறாயப்பான்னு அவர் கேட்கிறார். இந்த பாடல் மூலமாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து மணந்திருக்குமா? உணர்ந்த விதமாக யாரையும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு, எனக்கு தெரியும் நான் யாரு.
நம்ம இப்போ வர்ஷிப் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஆண்டவரை துதி பாடல் மூலமாக தேவனை நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆமென். இன்னொரு இடத்துல 24/7 தேவனை மையப்படுத்தி பரிசுத்த வானம் பூமி மகிமையாக திறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எங்க பாடலமே அதே இப்போ நம்ம இந்த இடத்துல சிறு கூட்ட ஜனமாக இருந்தவங்களாம் விசேஷப்பட்டவர்கள். சாலமோன் திருச்சபையில் இந்த ஆராதனைகளுக்கு கலந்துள்ள எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாயிலிருந்து பாடுற பாடல்களுக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பாருமே. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லி பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எப்போ தோன்றும்? உங்களுக்கு இப்போதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? ஆமாம், நான் வராந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுன்னு சொல்றேன். நிச்சயமாக வழி அடைப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு வேலையா இருக்கு, வேலை தடை இருக்கிறது. என் குடும்பத்தில் எது நடந்தாலும் தடையாகவே இருக்குது. இல்லை, எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் துதித்து பாடும்போது நம்ம தடையெல்லாம் முற்றிலுமாக நீங்கும். இயேசு நாமத்தாலே. இந்த நிமிடத்தில் அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. சகல ஜனங்களை பார்க்கலும் நம்ம சாலம் திருச்சபைகளுக்கு பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். ஆமென். உண்மை மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோம். என்னோட இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். கர்த்தர் எல்லாருடைய நிறைய பேர் பலவீனத்தோட நம்ம காணப்படுறோம். சரீர பலவீனம் இல்லை, சரீர பலவீனத்தோட அநேகர் காணப்படுறோம். இல்லை, வேலை செய்ய இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, வேலை செய்ய முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குழந்தை நினைச்சிருக்கலாம், பெற்றோர் நினைச்சிருக்கலாம். நிறைய தேவைகள் நம்ம வாழ்க்கையில் அநேகம் காணப்படுது. தேவைகள்லாம் தேவன் நிறைவேற்றுவார். அதை துதிக்கும் போது நிச்சயமாக நிறைவேற்றுவார். மன நிறைவோடு நன்றி செலுத்தும் போது தேவன் நம்மளை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். அவர் நமக்கு பார்த்துங்க, போன வருஷம் 2025, இப்போ 26 வருஷம் 2வது மாதம் 4வது வெள்ளிக்கிழமை லாஸ்ட் வரைக்கும் இதுவரை நம்ம கூட நடந்தது எத்தனை பேர் நம்ம போயிட்டு அநேகருக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஆனாலும் தெய்வம் நம்மளை கண்மணி போல் நம்மளை காத்திருக்கு. அதற்காகவே முதல் நம்ம நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துக்கு நன்றி சொல்லணும். நம்மளை நடந்து நேரத்தில் பார்த்து அநேகர் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு ஸ்டெப் முன்வைக்க முடியுமா? ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க, 4 ஸ்டெப் பேக்கில் போகிறோம். ஆனால் உண்மையை நம்ம தேவனை ஆரம்பிக்க பிள்ளைகள் எது விருப்பப்படுகிறோமோ நன்மையினாலே ஆண்டு நமக்கு அதை தந்து கொண்டே இருக்கிறார். நம்ம கண்கொள்ள பார்த்துட்டு இருக்கோமே. அநேகருக்கு வேலை பிரச்சனை இருந்து இன்னைக்கு நிறைய பேர் நல்ல வேலையில் வந்துட்டு இருக்கோம். எதனால? ஆண்டவரால் மட்டும். தன்னுடைய சுய முயற்சியா நம்மளால முடியுமா? நம்மளால முடியுமா? ஆண்டவர் ஒரே சித்தம் இருந்ததுன்னா ஒன்றுக்காக கல்லை போடுவோம். அந்த கல்லை தான் தலைக்கு முளைக்கலுமா? அதே மாதிரி தான் நம்மளோட அதிகாலைக்கு அதிகம் இருக்காங்க. ஆனால் தேவன் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, ஆஸ்வதிக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை. அவர் தரைக்கிறதுக்கு ராமன் சொல்லுவோமா? இந்த வருஷம் நமக்கு புது வாழ்வு தந்தவரை, புது தூக்கம் தந்தவர் இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மையப்படுது. எல்லாரும் எழுந்திருங்க, அவனை தட்டி தந்தவரே
பாதைகளாக இருக்கலாம், வளைவான பாதைகளாக இருக்கலாம். ஆனா நம்ம தெய்வம் நம்மளை கரம் பிடித்து நடத்தும் போது எந்த ஆபத்தும் நம்ம வரலாங்க. யாரு தெரியுமா? உண்மையோட வாக்கு கொடுத்தாருங்க, வாக்கு மாறாதவங்க. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயம் நம்ம வாழ்க்கையை செஞ்சு கொண்டே இருக்காங்க. என் கண்ணீரை கண்டார், என் கண்ணீரை விண்ணப்பம் கேட்டார், ஏந்திர கண்ணை கொடுக்கிறவங்க, ஏந்திர கண்ணை கொடுக்கிற மாற்றவர் வரணுமா? உங்களுக்கு நன்றி தரப்பட்டு நன்றி தரப்ப நன்றியுள்ள இதயத்தோடு நிற்கிறப்பா. ஆண்டு என்னோட இதயத்தோடு நிற்கிறோம்ப்பா. ஆண்டு இதுவரை நடத்துகிறதே அதற்காக நன்றி நன்றிப்பா. நன்றி சொல்லிட்டாவே உண்மை நம்பி வந்தப்பா. ஒரு இடத்துல உண்மை நம்பி வந்தப்பா. எந்த புயல் வந்தாலும், எந்த பசி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், வேலையில பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், எல்லாத்தையும் இயேசு நிச்சயமாக மாற்றுவார். விசுவாசம் ஆமென் சொல்லுவோமா? கையில் ஆமென் சொல்லுவோமா? அவர்கள் அவர்தான் வேற எதுவுமே இல்லை. நிச்சயமாக தேவனுக்கு விடுதலை ஒரே தேவன் அவர்தான். அவர்கள் எல்லாம் கூடுங்க. உண்மை நம்பி வந்தோம், நாம் வெட்கப்படல. நிச்சயமாக தேவன் இப்ப ஒருவரை நம்பி நம்ம அந்த இடத்துல வந்தோம். ஆண்டவரே பாலை தேவன் செழிப்பான காணால் தேசத்திலே ஒரு கொண்டு வாழ்கின்ற தேவன் இந்த இடத்துல அழைத்து வந்து நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். அதுக்காக நன்றி சொல்லுமா? நன்றி சொல்லுமா? காரணம் தட்டு தலைகளை தட்டு நன்றி சொல்லுமா? Thank you.
கலங்கிய நேரங்கள் கை தூக்கி எடுக்கிறேன். அதற்காக நன்றி உள்ள பிள்ளைகளால் நிற்கிறதற்காக அந்த நெருக்கத்தின் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தாரே, அதற்காக நன்றி உள்ள பிள்ளைகளால் இருக்கிறதாவே. என் வாழ்க்கை எது தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேன் நடக்கும்போது என் தேவன் வாங்கிவிட்டார், நானும் கூட எனக்கு கரங்களா தெரியாது, நானும் தெய்வம் சொன்னார்ப்பா. அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்தவர்ப்பா. அவங்க கூட பயப்பட வேண்டாம், காலங்க வேண்டாம், தேவன் பார்த்துக் கொள்வாங்க, காலத்தை பிடித்து நடத்துவாங்க. ஆண்டவரை சோக்கம் செலுத்துவாங்க. என் பிள்ளைகளுக்கு கொடுத்துற ஆண்டவரை பிள்ளைகள் கொடுக்கிற நன்றி. என் பிள்ளைகளை வாழ்க்கை பயப்படுகிறாங்க, பயப்பட வேண்டாம். அவர் கொடுத்த பிள்ளையை அவர் பார்த்துக் கொள்வாருங்க. அவர் காலத்தில் ஒப்புக்கொடுங்க பிரேம் மட்டும் பண்ணா போதும், மற்ற எல்லாத்தையும் தேவன் பார்த்துக் கொள்வாங்க. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்து வாக்கு மாற மாட்டாருங்க. நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க காலத்தில் வைப்பாங்க. நமக்கு நாங்களை தட்டி ராமன் சொல்லுமா பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைப்பாங்க. சந்ததியை வாழ வைக்க தெரியுங்க. சந்ததியை பல தலைமுறை பல தலைமுறை ஆசீர்வதிப்பாங்க. அவர் சொல்றாரு, ஒரு நாள் ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா நைட்டு கண்ணீரோடு இருக்காங்க. தன்னுடைய மகனுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி நடந்து நிற்கிறான். என்ன செய்ய தெரியல, திகைத்து கொண்டிருக்கிறான். மருத்துவரை பார்ப்பதற்கு பணம் இல்லை. அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, நம்ம அப்பா ஏசப்பா கூட்ட விண்ணப்பத்தோடு நிற்கும் போது அந்த மருத்துவர் பிரயாணம் பண்ணி செல்கிறார். செல்லும்போது எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டியிருக்குது. அவருக்கு கான்ஃபரன்ஸ்க்காக போகிற டாக்டர், பெரிய டாக்டர், அவர் லேண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவருக்கு டைமிங் போக வேண்டிய காரணத்தினால அவர் வாகனத்தில் காரில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பயங்கர பசி தாங்க முடியாமல் அவர் வில்லேஜ் வழியாக போகும்போது ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீட்டின் கதவை போய் தட்டுறாரு. தட்டியம்மா அந்த வீட்டு தட்டும்போது ஒரு ஏழை அம்மா வர்றாங்க. கண் முழுவதும் உடம்பு சரீரம் முழுவதும் ஒரு பலவீனமாக, முகத்தை பார்க்கும்போது மிகவும் ஒரு பயத்தோடு ஒரு ஏக்கத்தோடு ஒரு விண்ணப்பம் இடத்த முகமாக நம்ம வந்து என்னப்பா வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு காஃபி கொடுங்க கேட்குற, பசங்க இருக்கிற கொடுங்கன்னு கேட்குறாரு. நம்ம ஒன்று சொல்லாமல் ஒரு காஃபி எடுத்து கொடுக்குறோம். அவர் குடிச்சிட்டே கேட்குறாரு, என்னம்மா உன் மூஞ்சி இவ்வளோ டயர்டாக இருக்கும், ஃபேஸ் இவ்வளோ நல்லா இருக்கே, இந்த இடத்துல நீங்கள் நான் தூங்காமல் என்னமா பண்ணிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகன் மரணத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு மரணத்தை நோக்கி நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்ய வேண்டிய தெரியல. ஆனால் என்ன படைத்தவர் விசுவாசத்தோடு என்ன படைத்த தேவத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். அவரால் கூடாது ஒன்றுமேல விசுவாசம் உண்டு. அவரை நம்பிதான் இருக்கிறேன்னு சொல்றார். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்றார், நீ தேடின மனிதன் நான் தான், அந்த மருத்துவர் நான் தான், ஆண்டவர் உன்னிட நீ வணங்குகிற தெய்வம் மிகப்பெரியவருமா. ஃப்ளைட்டை எமர்ஜென்சி லேண்ட் பண்ண வச்சு இந்த வழியா வர வச்சது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பசியை உண்டாக்கும். வீட்டில் வந்து நான் காஃபியை குடிக்காத ஒரு தேவன் நீ என்ன வந்து பார்க்க, நான் ஒன்று வந்து பார்க்கறவங்க வச்சிருக்காருமா. நிச்சயமாகவே நீங்க ஆண்டவரோட விசுவாசிக்கும் போது கடவுள் அற்புதமான செயலை உங்க வாழ்க்கையில் செய்வார் என்று மட்டும் கரம் தட்டி ஒரு ஆண்மை சொல்லலாமா? எலியா கிட்ட ரதம் இல்லைங்க, எலியா கிட்ட ரதம் இல்லைங்க, கர்த்தருடைய காரம் இருந்ததுங்க. ஆகாபின் ரதத்தை பின்னாக அல்ல, ஆகாபின் ரதத்துக்கு முன்னாக ஓடும்படி கர்த்தர் கரம் அவன் மேல் பலமா இருந்தது போல நம்ம வாழ்க்கையில தடைகளா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை நோக்கி மட்டும்தான் சொல்லும். மனுஷனுடைய காரணம் இல்லைங்க, நம்மளை படைத்தவருடைய காரணம். அவர் உன்னதுக்கு பலம், ஒரு புது பலம், ஒரு புது நம்பிக்கை நம்மளுக்கு தருவாருங்க. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு எண்ணுறதுக்கு நினைப்பதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. நிறைய பேர் வேலை நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறீங்க, நிறைய பேர் குழந்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கீங்க, குடும்பத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே ஃபேமிலியில பிரச்சனை இருக்குது, சமாதானங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். எல்லாத்தையும் நீங்க தேவ சமூகத்தில் வைக்கும் போது நிச்சயமாகவே மனிதனால் கூடாது, என் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை அவன் சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் உயர்வு நடந்தாலும் தாழ்வான
ஆண்டவருடைய கரத்தை விடக்கூடாது. நம்ம ஏசப்பாவின் கரத்தை விடவே கூடாது. அப்படி விடாம நீங்க பிடிக்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களை அபிதமாக ஆசீர்வதிப்பார். நம்ம நிற்கும் பூமி நிலை கொண்டு போகலாம், நம்ம நிற்கிற பூமி நிலை கொண்டு போகலாம். ஆனா விசுவாசத்தோடு நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஆசீர்வதிக்க பண்ணுவா எல்லா காரியங்களையும். பாடல் பாடி அர்ப்பணிப்போடு நாம் ஒப்புக்கொடுப்போம். இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து நடத்துகிறது எங்கள் விண்ணப்பங்கள் ஒன்றுகளை கேட்டதே உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நிற்கிற கர்த்தாவே. எங்கள் துன்பத்தின் நகரம் இயேசுகிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா வியாதிகளும் எங்கள் விடுதலை தரும் நீர் மட்டுமே தான்ப்பா. உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகள் கர்த்தாவே. அன்று ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி அதற்காக நம்ம நன்றி சொல்ல கர்த்தாவே. எங்கள் வேண்டுதல் இந்த தரத்தில்
வைக்கும் கர்த்தாவே. இந்த ஆராதனை ஆண்டரை எங்களோடு நீர் அசைபாடி கொண்டிருக்கிறதே, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. ஆண்டரை எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீங்கள் அதிசயமாய் பாதுகாத்திரே, உங்களுக்கு நன்றி 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 அப்பா. உங்களோட ஆனந்தோட நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அநேக தேவைகளப்பா, அநேக விண்ணப்பங்களோடு நிற்கிறதாவே, அநேக பிள்ளைகள் பலவீனத்தோடு காணப்படுகிறதாவே. இந்த பலவீனம் இயேசு நாமத்தினால் ஜெபிக்க வேண்டியதாவே. இயேசு நாமத்தினாலே இந்த ரத்தத்தினாலே முற்றிலுமாக கட்டி இந்த பலவீனம் முற்றிலும் மாறுமையாக ஜெபிக்கிறதாவே. அந்த பலவீனத்தில் விடுதலை தாங்கப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லையப்பா. ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிறதாவே. ஒரு சமாதானத்தை கொண்டு போகணும் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு சமாதானத்தை நீங்கள் தாங்க அதற்காக ஜெயிக்கிறதாவே. உலக சமாதானம் வேணும்ப்பா, உலக சமாதானம் வேணும்பா. அந்த நாள் போகிற அந்த பாதத்தை முற்றிலும் மாற்றுவோம்ப்பா. அதற்காக ஜெபிக்கிறதாவே, விண்ணப்பத்தோடு நிற்கிறதாவே. எங்கள் நாட்டில் எலெக்ஷனில் வந்து வரங்கிறதாவே, இந்த தேசத்தில் எலெக்ஷனில் வரங்கிறதாவே. எங்கள் ஏற்ற தலைவர்களை நீர் தேர்ந்தெடுத்து தர வேணுங்கிறதாவே. அதற்காக ஜெபிக்கிறதாவே. எங்கள் ஜெபத்தை வைக்கிறதாவே. அருமையான கோயில் தேசத்திலே எங்கள் சார்ந்த திருச்சபை தந்திரை அதற்காக ஜெபிக்கிறதாவே. ஒவ்வொரு திருச்சபையும் உமக்காக ஒளிஞ்சிற பிள்ளைகளை உமக்கு கடத்திலே ஒப்புடுகிறதாவே. பிள்ளைகளை நீர் மறைத்து நீர் வெளிப்பட வேணுங்கிறதாவே. ஆண்டரை எங்கள் சார்ந்த திருச்சபை தந்திரே அதற்காக நன்றியுள்ள பிள்ளையா நிற்கிறதாவே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டரை உமக்காக ஒளிவு செய்கிற பிள்ளைகளாக திருச்சபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்கார பிள்ளைகளாக மாற்ற வேண்டுங்கிறா ஜெபிக்கிறதாவே. இந்த திருச்சபையில் ஆண் லட்சம் பெண் லட்சம் கோயில் அனைத்து ஒப்புடுகிறதாவே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து சமாதானத்தை தாங்கப்பா. ஆண்டவரை எங்களுடைய சகோதர ஒற்றுமையை தாங்கப்பா. நீர் எங்களோடு வாசமானவங்களை நிரூபிக்க நன்றியப்பா. எங்களுக்காக வார்த்தை கொண்ட வார்த்தை எங்களுக்கு ஏற்ற மன்னாவாக அமைய உதவித்தாவே. எங்க கூட இருந்ததாவே மட்டுமா விளையாட தேவன் மீதம் உள்ள பகுதியில் எங்கள் கூட விளையாட வேண்டும் என வேண்டி நிற்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனின் பிதாவே, நாம் கஷ்டப்படுவதாக ராஜ்யம் வருவதாக பரமனும் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக எங்கள் கேட்ட ஆராதனை தாமும் என் கடனை மன்னிப்பது போல எங்களை சோதனை பேசலாம் தீமை ரசிக்கும் ராஜ்யம் வறுமை மயமையும் என்னடைக்கும் விடலை. ஆமென். சபையார் அனைவரும் அமர்வோம். ஒரு காணிக்கை பாடல் அது பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை பெற்றுக்கொள்வார்.
சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறேன்.